வணக்கம். நமக்கே நம்ம நிகழ்ச்சி செல்வோமா? பாருங்க, இன்னைக்கு முதல்ல +2 ரிசல்ட் வந்திருக்குங்க. இன்னைக்கு தேர்வு முடிவு இன்னைக்கு வெளியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் தாங்க முதலிடம் பெற்றிருக்கு. அரியலூர் மாவட்டம் தான் அது. ஆமா, அது தேர்ச்சி விதத்துல அரியலூர் மாவட்டம் முதலிடத்துல இருக்கு. தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கு. அதுலயும் மாணவிகள் தான் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடத்துல தேர்ச்சி பெற்று முதலிடத்துல இருக்காங்க. அது தன் மட்டும் இல்லாம அரசு கல்வியை விட தனியார் பள்ளிக்கூடம் நிறைய கல்லூரிகள் முதலிடம் பெற்றிருக்காங்க. ஆமா, இதுல மாணவர்கள் இந்த வாட்டி ஃபுல்லா படிச்சு எழுதி இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு அடியா ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சேர்த்து போச்சு பாருங்க. ஐயோ, என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்காக சேர்த்துச்சுன்னா ஒரு பொண்ணு சேர்த்துச்சு. ஆனா பாஸ் ஆகிருக்குதுங்க. கடைசியில போனா அந்த பொண்ணு பாஸ். ஆமா, இந்த மாதிரி இது ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி 2-3 செய்திகள் வந்திருக்கு. அதுதான் முதலமைச்சர் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ரிசல்ட் எதுவானாலும் அது முடிவல்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, இறுதியானது அல்ல. ஃபர்ஸ்ட் தேர்வு எதுவானாலும் அது முடிவல்ல என்பதை மாணவர்கள் பெற்றோர்கள் உணர வேண்டும். முதல்ல அறிவுரை தொடர்பு அவர் பதிவு எக்ஸ்தலத்தில் என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. மதிப்பெண் கிடைத்தவர்களுக்கும் காலம் வாய்ப்புகளை வழங்கும், கொடுக்கும். நேர்முறை எண்ணத்துடன் தேர்வு முடிவுகளை அணுகும். நேர்முறை எண்ணங்கள். ரெண்டாவது, பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா மாணவர்கள் மீதும் மாணவிகள் மீதும் மன அழுத்தத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. மன அழுத்தத்தை அவங்க மேல திணிக்காதீங்க. மீது அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நல்ல என்ன செய்யும் துணை நில்லுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்திருக்காரு. பரீட்சைக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது. சொல்லியுமே இந்த மாணவி தோல்வி பயம் தான். இந்த பசங்களுக்கு இந்த வருடம் அடுத்த வருடம் எழுதி பாஸ் ஆகிக்கலாம். உயிர் பணம் வருவாங்க. பரீட்சையில பாஸ் ஆனா மார்க் இல்லாட்டா இன்னும் கம்மி மார்க் பரவாயில்ல, அடுத்த வருடம் எழுதி பாஸ் ஆகிக்கலாம். அதுக்கு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். சொல்றத சொல்லிட்டாங்க. நமக்கு ஏன் வம்பு?